கிரிக்கெட்ல சில பேர் ஆரம்பத்திலே ஜொலிப்பாங்க. ஆனா சில பேர் வைரம் மாதிரி பட்ட தீட்ட தான் ஜொலிப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரங்கண்ணா ஹேரத். ஹேரத் ஒரு ஜாம்பவான் நமக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயா இருந்தவர்னு உங்களுக்கு தெரியுமா? முரளிதரன் இன்ஜுரி ஆனப்போ பேங்க் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஹேரத்தை கூப்பிட்டு தான் டீம்ல சேர்த்தாங்க. அங்க ஆரம்பிச்சது தான் இந்த அற்புதம். 2014 T20 வேர்ல்டு கப்ல நியூசிலாந்துக்கு எதிராக அவர் வீசின அந்த ஸ்பெல் ஞாபகம் இருக்கா? வெறும் 3 ரன் கொடுத்து 5 விக்கெட். நியூசிலாந்து டீமே 60 ரன்ல சுருண்டுச்சு. அந்த மேட்ச்ல ஹேரத் வீசின ஒவ்வொரு பந்தும் ஒரு இவர் ஒன்னும் ஷேன் வானே மாதிரி பந்த பயங்கரமா சொல்ற மாட்டாரு. பந்த எந்த இடத்துல பிட்ச் பண்ணணும், எப்ப வேகத்தை குறைக்கணும்னு அவருக்கு அத்துப்படி. முரளிதரன் இருந்த 11 வருஷத்துல ஹேரத் விளையாடினது வெறும் 14 டெஸ்ட் மேட்ச் தான். ஆனா அவர் சோர்ந்து போகல. 2011 சவுத் ஆப்பிரிக்காவில் அவங்க ஊர்லயே வச்சு 9 விக்கெட் எடுத்து இலங்கை டீமை ஜெயிக்க வச்சார். இவர் பார்க்க ஒரு அங்கிள் மாதிரி தான் இருப்பாரு. மற்ற பிளேயர்ஸ் மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் தான் கிடையாது. ஆனா திறமைக்கு உடல் அமைப்பு முக்கியம் இல்லைன்னு நிரூபிச்சவர் இவர். முரளிதரனோட நிழல்லையே இல்லாம தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ரங்கண்ணா ஹேரத் கிரிக்கெட் வரலாற்றோட ஒரு தவிர்க்க முடியாத லெஜெண்ட்.